நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முதலீட்டுக்குள்ளே போயிடுறோம், எப்போ அதுலேருந்து வெளில வரணும்னு தெரியல. நீங்கள் என்ன எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணீங்க? எக்ஸிட்டும் கட்டணம் சொல்கிறேன். எந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் செபிலேருந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா, இந்தியாவில் 10 வருஷம் மியூச்சுவல் ஃபண்டை ரன் பண்ணதே வெரி கம்மியான பீப்புள் தான். ஒருத்தனுக்கு அன்றைக்கி படித்து சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் 2021 ஒருத்தனுக்கு சொன்னேன். அடுத்தது 24 நான் என்னடா பண்ணேன் அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டேன். அப்போ என்ன சொல்கிறான், டேய் நான் எக்ஸிட் ஆக மட்டும் இருந்தேன்னா இந்நேரம் செம வேலையாக இருக்கும்டா. யாரா எக்ஸிட் பண்ண சொன்னா உன்னைய? என்கிட்ட பேசும்போது நீ என்ன சொன்னேன், 10 வருஷம் நான் போடணுன்னே. ஆனால் எப்படி உன் மனசு மாறிச்சு? மனசு மாறிடும். வீட்டில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, காது குத்து வந்துச்சு, கல்யாணம் ஒன்று வந்துச்சு, அதனால் அந்த போர்ட்ஃபோலியோ நான் உடைச்சேன். காது குத்து கல்யாணத்துக்கு போர்ட்ஃபோலியோ உடைக்கக்கூடாது, ஒரு சேலரியில் தான் சமாளிக்கணும். ஸோ எக்ஸிட்டுங்கிறது, ப்ராப்பர் எக்ஸிட்டுங்கிறது என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்குரிய அமௌண்ட் வந்துருச்சு. கோல் செட்டப், கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா வென் யூ ரிச் த கோல்டு யூ எக்ஸிட். இல்லை சார் என்னோட கோல் பேஸ்னால் என்னோட காம்பவுண்டிங் பவரை என் பிள்ளைங்களுக்கு அப்படியே நான் கிஃப்ட் கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். நோ நீட் டு எக்ஸிட். வீட்டை வாங்கிட்டேன், இடத்த வாங்கிட்டேன், சென்னையில் இன்றைக்கி வந்து கிலோமீட்டர் வாங்கி போட்டேன், பெரிய நல்லா போயிடுச்சு. யூ கேன் எக்ஸிட். நல்ல ரேட்டுக்கு வந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸிட். ஆனால் எக்ஸிட்டு 10 வருஷத்துக்குள்ளே பண்ணால் யூ கேனாட் கால் இட் ஆஸ் அ லாங் டேர்ம். இதெல்லாம் லாங் டேர்ம், இட்ஸ் அ ஸ்பெகுலேட்டிவ்.